தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோல என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பல நாட்களா பல பேர் எதிர்பார்த்துக்கின்ற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நெறைய பேர் வந்து ப்ரோ நான் வந்து 10th வரைக்கும் நான் படிச்சிருக்கேன் அவ்வளோதான். இல்ல நான் 10த்ல வந்து நான் ஃபெயில் ஆயிட்டேன். இல்ல நான் டிகிரி படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நெறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது. ஜஸ்ட் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி, பாஸ் ஆயிருந்தாலும் சரி, இல்ல அதற்கு மேல நீங்க என்ன படிச்சாலும் சரி, உங்களுக்கு அரசு துறையிலேருந்து சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுவும் சுங்கத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அத பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீடைல்ஸா பார்க்க போறோம். இந்த ஜாப்போட கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் வெறும் நீங்க 10ஆம் வகுப்பு நீங்க பாஸ் பண்ணியிருந்தாலோ, ஃபெயில் பண்ணியிருந்தாலே போதும். இந்த ஜாப்க்கு நீங்க வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் இது எந்த கேட்டகரிக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கஸ்டம் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க தெரியுமா? அங்க தான் பார்த்தீங்கன்னா சுங்கத்துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு குடுக்குறாங்க. கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்து வருது. ஆண்களும் சரி, பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நீங்க ப்ராப்பரா எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணா அந்த வேலை கிடைக்கும், உங்களுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சிங்கிள் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, ஃபர்ஸ்ட் என்ன மாதிரி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் என்ன இருக்கணும், என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். டோட்டலாக 3 விதமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரீசருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் சீமேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேட்ஸ்மேனுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 19,900 கிட்டத்தட்ட 20,000லேருந்து 63,200 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 25 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து 25 வயதுக்கு அதிகமாக யாராருக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசி அந்த மாதிரி கேண்டிடேட் இருக்கவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் இதை வந்து நோட் பண்ணிக்காங்க பாருங்கள். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் சேர்த்து 30 வயது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும். ஐடிஐயில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக், அப்படி இல்லைனா டீசல், இல்லை அப்படி இல்லைனா ஃபிட்டர், அப்படி இல்லைனா டர்னர், அப்படி இல்லைனா வெல்டர் ஆர் எலக்ட்ரிஷியன் ஆர் இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர் கார்பென்ட்ரி இது ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஐடிஐ பண்ணியிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஷிப் ரிப்பேர் ஆர்கனைசேஷன் ரிலேட்டடாக உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ட்ரேட்ஸ்மேன் ஜாப்க்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சீமேனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18லேருந்து சேலரி ஆரம்பிச்சு 56,900 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18லேருந்து 25 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். இதற்கு வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் கிரீசரோட சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,000லேருந்து ஆரம்பிச்சு 56,900 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்கு உங்களுக்கு 18லேருந்து 25 வயதுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கும் நீங்கள் வெறும் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். இப்போ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடச்சிடும். அதை வந்து உங்களுக்கு 2 அதாவது இந்த சைடு லெஃப்ட் சைடு ஒரு இது இருக்கும், இதோட பாதி பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இருக்கும். சரியா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ரெண்டுமே ஒரே இதாக இருக்க மாதிரி வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் பிரிண்ட் அவுட் கடையில் போய் கொடுத்தாலே அவங்க வந்து ப்ராப்பராக அதை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துகிட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்னு சொல்லியிருக்கல, இதற்கு மேலே இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. அது வந்து உங்களோட அப்ளிகேஷனை செக் பண்ணுவாங்க இல்லையா கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இதிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. இதில் வந்து அப்ளைட் ஃபார் த போஸ்ட் அப்படின்ற இடத்துல இந்த 3 ஜாப் சொல்லியிருந்தல, இந்த 3 ஜாப்பில் நீங்கள் எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாபோட நேமை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இந்த லைனில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட நேம் வந்து எழுதிக்கோங்க. ஸோ நேம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட 10th டிசியில் வந்து என்ன நேம் இருக்கும் அந்த நேம் தான் எழுதணும். ஸோ உங்கள் நேமை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸ்லையும் ஒவ்வொரு லெட்டராக இருக்க மாதிரி எழுதணும். மொத்தமாக வந்து எழுதக்கூடாது. இப்போ உங்களோட பேர் வந்து குமார் அப்படின்னா KUMAR டாட் உங்களோட இனிஷியல், ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுக்கணும். சரியா? ஸோ இங்கிலீஷ்லாம் வந்து எழுதணும், தமிழ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு இதுலையும் கேபிட்டல் லெட்டர் தான் வந்து எழுதணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபாதர் நேம் வந்து எழுதணும். ஸோ ஃபாதர் நேமும் அதே ஃபார்மேட்டில் தான்
ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ள ஒவ்வொரு லெட்டர் இருக்க மாதிரி எழுதணும், வித் இன்சியலோட எழுதணும், கேபிட்டல் லெட்டர் தான் வந்து எழுதணும். அதே மாதிரி தான் உங்களோட மதரோட நேமும் ஒவ்வொரு பாக்ஸ்க்குள்ள இருக்க மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட டெம்பரரி அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே சேம் அட்ரஸ் தான் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த 2 பாக்ஸ்லையும் சேம் அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ என்னோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வேற அட்ரஸ், உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வேற அட்ரஸ்னா நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் கொடுத்துட்டு பின்கோடையும் கீழே வந்து நீங்கள் ப்ராப்பராக கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டோட நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துட்டு அது என்ன இமெயிலோ அந்த இமெயிலை நீங்கள் கொடுத்துட்டு டேட்டு மந்த் இயர் இருக்க மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றது நீங்கள் கொடுத்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ரிஜிஸ்டர் பண்ண உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் தெரியுமா, ஸோ அந்த நம்பரையும் தனித்தனியாக ஒவ்வொரு பாக்ஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட ஸ்டேட் என்ன, உங்களோட சிட்டி என்ன, நீங்கள் என்ன பிரான்ச் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி ப்ராப்பராக போட்டுட்டு நீங்கள் எந்த ஸ்டேட் சிட்டி பிரான்ச் கொடுக்குறீங்களோ அதோட பின்கோடையும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை உங்கள் அட்ரஸில் கொடுத்துருப்பீங்க இல்லையா, எந்த ஊர், எந்த சிட்டி, என்ன பிரான்ச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் பெர்மனன்ட் அட்ரஸில் கொடுத்துருப்பீங்களா அதே தான் உங்களுக்கு தனித்தனியாக கேட்குறாங்க. அதை 3ஐயும் கொடுத்துட்டு உங்களோட பின்கோடையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கே ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ இது பண்ணீங்க அப்படின்ற விஷயங்களை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் நீங்கள் எங்கே படிச்சிங்க, எந்த இயர் படித்து முடிச்சிங்க, அதில் எதை எடுத்து படிச்சிங்க, எவ்வளோ மார்க்ஸ் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜெனரல் கேண்டிடேட் இந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேட்டகரியை சார்ந்தவர் அப்படின்றத அந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் எக்ஸ் சர்வீஸ்மேன், கவர்மெண்ட் எம்ப்ளாய் இதெல்லாம் வந்து விட்டுருங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய், சென்ட்ரல் சிவிலியன் எம்ப்ளாய், ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கவங்க ஃபில் பண்ணக்கூடியது. இன்கேஸ் அந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிக் மார்க் பண்ணி நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அது வந்து ரேர் தான், ஸோ அதனால் வந்து அதை அப்படியே வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே சும்மா ஜஸ்ட் ஒரு ஓவராலாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸ், எந்த டேட்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு, இந்த இடத்துல உங்கள் சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அது கூட சேர்ந்து இந்த 12 டாக்குமெண்ட்டும் வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். சில பேர்கிட்ட 12 டாக்குமெண்ட்டும் இருக்கும். அப்படி இருக்குன்னா அந்த 12 டாக்குமெண்ட்டும் வச்சு அனுப்புங்க. என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னா உங்கள் 10th மார்க் ஷீட்டு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களோட ஆதார் கார்டோட சர்டிஃபிகேட்டு, உங்களோட இருப்பிட சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு, உங்களோட கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ் சர்வீஸ்மேன் அந்த சர்டிஃபிகேட், ஸோ இந்த மாதிரி காமனான விஷயங்கள் வந்து கேட்பாங்க. இது எல்லாமே இருக்குது அப்படின்னா எல்லாமே வச்சு அனுப்புங்க. எல்லாமே வச்சு அனுப்புனீங்க அப்படின்னா இந்த பாக்ஸில் எல்லாத்துக்குமே டிக் மார்க் வந்து ரைட் இந்த டிக் மார்க் மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. சில பேர்ட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ்ட் இடபிள்யூ சர்டிஃபிகேட் இருக்காது, எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் இருக்காது, ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வைக்கல அப்படின்னா இந்த மாதிரி இன்ட் மார்க் மட்டும் போட்டுக்கோங்க. மற்றபடி நீங்கள் வச்ச சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் நீங்கள் டிக் மார்க் வந்து போட்டுட்டு இந்த போஸ்ட்டை எந்த அட்ரஸ் அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அடிஷனல் கமிஷன் ஆஃப் கஸ்டம்ஸ் சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் 30/4/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக உங்களோட அப்ளிகேஷன் ப்ளஸ் அவங்க சொல்லக்கூடிய டாக்குமெண்டேஷன் இது ரெண்டுமே சேர்த்து வச்சு 30/4/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பிச்சிருக்கணும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் எதுவும் புரியல அப்படின்னா உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்றத ப்ராப்பராக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராப்பராக இன்னொரு வீடியோ ரெடி பண்ணி போகிறேன். இந்த வேலை கிடைக்க வாழ்த்துக்கு நண்பா. ஆல் த பெஸ்ட். ப்ராப்பரான ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள்.